உன்னதமானவருக்கே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள் 12 பேர். அந்த 12 சீசர்கள் கடைசி காலங்களில் எப்படி இயேசுவுக்காக தங்களையே அவர்கள் அர்ப்பணித்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள் என்பது இந்த எபிசோட்ல நம்ம பார்த்து வருகின்றோம். கடந்த வீடியோக்குள்ள அப்போஸ்தலனாகிய பேதுரு, யாக்கோபு, அந்திரியாவை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை மணியாக தன்னையே ஒப்பு கொடுத்து அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து நம்ம பார்க்க போகின்றோம். இந்த யோவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இயேசுவுக்கு அன்பா இருந்த சீடர்கள்ல மிகவும் முக்கியமான ஒரு சீடராக கருதப்படுகிறவர் இந்த யோவான். அது மாத்திரமல்ல, சிலுவையில இயேசு கிறிஸ்து மரிக்கின்ற அந்த வேளையில தன்னுடைய தாயை பராமரிக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய ஒரு உன்னதமான பொறுப்பை ஆண்டவர் இந்த யோவானுக்கு அவர் வழங்கினார். அது மாத்திரமல்ல, இந்த யோவானுடைய சிறப்புகள், இந்த யோவான் நீண்ட நாள் வாழ்ந்தவர், கிட்டத்தட்ட 100 வருடத்தை பூர்த்தி செய்தவர். அது மாத்திரமல்ல, இயற்கையாக மரித்தவர். இயற்கையாக மரிப்பதற்கு முன்பதாக என்னென்ன பாடுகள் அவர் சந்தித்தார் என்பதுதான் சுருக்கமாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்றோம். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறினதற்கு பிற்பாடு எருசலேமில் தங்கியிருந்து அவர் தன்னுடைய ஊழியத்தை மேற்கொள்ளுகின்றார். அப்போ எபேசு சபையில மிக முக்கியமான ஒரு தலைவராக ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதை உண்மையாக அவர் நிறைவேற்றி அந்த ஊழியங்களை, இன்னும் அங்க இருக்கக்கூடிய யூதர்களை இயேசு வண்டையில வழிநடத்தக்கூடிய அந்த உன்னதமான ஒரு பணி அவர் செய்து வருகின்றார். இப்போ இந்த வேளையில ரோம பேரரசு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த யோவானை கைது பண்ணி அவரை சித்திரவதை பண்றாங்க, அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க. நீ இயேசு கிறிஸ்துவ மறுதளித்த அப்படின்னா உன்னை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில அவரை துன்பப்படுத்துறாங்க. அதுக்கு பிற்பாடு மரத்துல கட்டி வைத்து பல அடிகள் கொடுக்கப்படுகின்றது. நீ இயேசுவை மறுதளிக்கணும் என்று சொல்லி வாயால அறிக்கையிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த யோவான் அத்தனை அடிகளையும் அத்தனை சித்திரவதைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டாலும் நான் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருக்கின்றாரு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அதே மரத்துல கட்டி வைத்து தீயினால அவரை இன்னும் காயப்படுத்துறாங்க. காயப்படுத்தி அப்படி வழியை உண்டாக்கினா அவர் மறுதளிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து பண்றாங்க. ஆனா அது நடக்கல. பிற்பாடு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு போர் சேவகன் சொல்றாரு, நீ இயேசுவை மறுதளிக்கலைன்னா நீ இப்போ பார்த்ததை விட இன்னும் கொடிதான தண்டனைகளை நீ பார்க்க போற, அதை பார்க்க வேண்டாம், அல்லது அது உனக்கு வேண்டாம் அப்படின்னு நீ என்னன்னா அப்படின்னா இயேசுவை மறுதலி அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமா நிற்கிறாரு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய சட்டியில எண்ணெயை ஊற்றி அதை கொதிக்க வைக்கிறாங்க. அதை சூடு பண்ணி கொதிக்க வைத்து இந்த எண்ணெயில தூக்கி இந்த யோவானை போட்டு உள்ள அமுத்துறாங்க அந்த போர் சேவகர்கள் எல்லாம். அப்படி கொதிக்கின்ற எண்ணெயில போடப்பட்டாலும் கூட நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கின்றோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு தீயில போயும் ஒரு சேதமும் வராதபடி என்ன செஞ்சாங்க, பாதுகாக்கப்பட்டாங்க. அதே போல ஒரு அற்புதம் யோவானுடைய வாழ்க்கையில் நடக்கு. கொதிக்கக்கூடிய எண்ணெயில போட்டு அமர்த்தினாலும் கூட அங்க ஒரு சேதமும் வராதபடிக்கு தேவன் யோவானை பாதுகாக்கின்றார். எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பிற்பாடு என்னடா இவ்வளவு தண்டனைகளை கொடுத்தாலும் இந்த யோவானை நம்ம கொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் இயேசுவை மறுதளிக்க மாட்டார், நம்மளாலேயும் இந்த தண்டனைகளை இவ்வளவு தண்டனைகளை கொடுத்தும் அவர் மரிக்கவில்லையே என்று சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா, விஷத்தை கொடுத்து நம்ம கொல்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை அவருக்கு கொடுக்கின்றாங்க. ஆனா அந்த விஷமும் அவருக்கு ஒன்றுமே செய்யல, ஒரு சேதத்தையும் அவருக்கு உண்டு பண்ணல. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, நாடு கடத்துவதற்கு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இந்த நாடு கடத்தக்கூடிய காரியம் என்பது இந்த ரோம அரசாங்கத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடியவங்களை தான் முக்கியமா நாடு கடத்துவாங்க. அப்படி இந்த யோவானை ரோம சக்கரவர்த்திகள் நாடு கடத்துவதற்கு உத்தரவு கொடுக்கின்றாங்க. நாடு கடத்துவதற்கு முன்பதாக அங்க இருந்த யூதர்கள் மத்தியில ஒரு கட்டளை வைக்கப்படுகின்றது. என்ன கட்டளை அப்படின்னா, ரோம சக்கரவர்த்தி தான் ஆண்டவர் அப்படிங்கிற கட்டளையை சொல்லணும். யோவானுக்கும் அந்த கட்டளை கொடுக்கப்படுகின்றது. ஆனா யோவான் நான் செய்ய மாட்டேன், இயேசுதான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா அவர் நிற்கின்றார். அதனால பத்மோ தீவுக்கு 95வது நூற்றாண்டுல டமோசின் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன் ஆளுகின்ற பொழுது அவர் நாடு கடத்தப்படுகின்றார். இப்ப இந்த தீவு மிக முக்கியமான ஒரு தீவு. பத்துமு தீவுல கிட்டத்தட்ட 18 மாதங்கள் உணவு இல்லாம, நீர் இல்லாம, தண்ணி இல்லாம மிகுந்த பாடுகள் மத்தியில அவர் அங்க காணப்படுகின்றார்.
இப்ப இந்த தீவுல இருக்கின்ற பொழுதுதான் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லி நம்ம வாசிக்கக்கூடிய, தியானிக்கக்கூடிய, இன்னைக்கு எனக்கு இந்த காலகட்டத்துல இனி வரக்கூடிய காலகட்டத்துல நடக்க இருக்கின்ற அத்தனை காரியங்களையும் அந்த பத்ம தீவுல தான் ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி அவர் கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதினது மொத்தம் 5 புஸ்தகங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம், 1ஆம் யோவான், 2ஆம் யோவான், 3ஆம் யோவான், இந்த வெளிப்படுத்தின விசேஷம், இப்படி 5 புஸ்தகங்களை அவர் எழுதி இருக்கின்றார். பிற்பாடு அங்கிருந்து விடுதலை செய்யப்பட்டு அவர் அப்படியே அந்த ஊழியத்தை எபேசு பகுதிகளில் அவர் செய்து, அதுக்கு பிற்பாடு இயற்கையாக அவர் மரித்தார் என்கின்ற அந்த தகவலை நம்ம பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, இந்த யோவான் அவ்வளவு வேதனைகள் அந்த எண்ணெய்களையும் சாத்ராக், மீஷாக், ஆபேத்நேகு சொன்ன பிரகாரம் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அவர் வைராக்கியமாக அவர் இருந்தார். அதே போல இன்னைக்கு இந்த யோவானை குறித்து பார்க்கின்ற நீங்களும் நானும் யோவானுக்குள்ள காணப்பட்ட அந்த வைராக்கியம் உங்களிடத்திலும் என்னிடத்திலையும் காணப்படுகின்றதா? என்ன பாடுகள் வந்தாலும், என்ன உபத்திரவங்கள் வந்தாலும், என்ன வேதனைகள் வந்தாலும் நான் இயேசுவுக்காக நிற்பேன் என்று சொல்லி இந்த யோவானை போல நீங்களும் நானும் இன்னைக்கு நிற்கிறதற்கு தீர்மானிப்போமா? அப்படி நம்ம தீர்மானித்தோம்னா நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து அவர் வழி நடத்துவார். வெறுமனே வந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்று நாம் வாழாம பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம்மளே அர்ப்பணிப்போம்.